ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னு அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டது. இந்த போக்குவரத்தில் மகளிர் பேருந்து நிலையத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டணம்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க. இலவச பேருந்துன்னு அறிவிச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கிருந்து போறீங்க, கோயம்பேடு போறீங்க, பாரிஸ் போறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினேன். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வன்மையாக கண்டிச்சேன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பது ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள், அங்கே இருக்கிற வீடு, பங்களா அனைத்தும், காரு, இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு, இப்போ கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசை போட்டு போனார். அது எல்லாமே அரசாங்க பணம்.